ஐசிசி சாம்பியன் டிராஃபி ஒரு வழியா முடிஞ்சு செமிஃபைனலுக்கு போற 4 அணிகள் வந்து முடிவாகிட்டது. ஒரு பக்கம் வந்து இந்தியா, நியூசிலாந்து வந்து இந்த பக்கத்துல இருந்தா, அந்த பக்கத்துல வந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த 4 அணிகளும் பாத்தீங்கன்னா செமிஃபைனல் போயிருக்காங்க. உண்மையிலேயே பார்த்துட்டு இந்த செமிஃபைனல் வந்து ஐசிசி சாம்பியன் டிராஃபி வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இந்தியாவிற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. அப்படிங்கிற ரீதியில் வந்து ஆஸ்திரேலியா முதற்கொண்டு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விமர்சகர்கள் அனைவருமே வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது உண்மையாக இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த பிரிவில் பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஆல்ரெடி வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்காக அவர்கள் வந்து இந்தியா வந்து நியூசிலாந்து இந்தியா போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் ஆட போறோம், துபாயிலேயே பாகிஸ்தான்ல ஆட போறோமா அப்படிங்கிற ரீதியில ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மண்டிய பிச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இந்தியா வந்து நியூசிலாந்து வீழ்த்தினா ஆஸ்திரேலியா கூடவும், ஒருவேளை இந்தியா நியூசிலாந்து கிட்ட வந்து வீழ்த்திருந்தாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் மோதுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது சவுத் ஆப்பிரிக்காவோட இந்தியா மோதுமா, அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியா கூட இந்தியா மோதுமா அப்படிங்கிற மிகப்பெரிய அளவுல குழப்பத்துல யாரு பாகிஸ்தான்ல இருந்து துபாய்க்கு போறாங்க அப்படிங்கிற ரீதியில 2 அணிகளுமே சவுத் ஆப்பிரிக்காவும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி 2 அணிகளும் வந்து மிகப்பெரிய அளவுல குழப்பத்துல தான் இருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு இந்த போட்டி இந்தியாவிற்கு ஒரு சாதகமான ஒரு போட்டியா தான் இருக்கிறது. அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க, இது வந்து இந்த ஐசிசி வந்து பிசிசிஐ கிட்ட வந்து அடிபணிஞ்சிட்டாங்க, தொடர்ச்சியா இந்தியாவுக்கு சாதகமான முடிவுகள் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமா பாத்தீங்கன்னா பல அணிகள் பாகிஸ்தானோ இல்ல வேற நாட்டுக்கோ போயிட்டு விளையாட சூழல்லாம் இருந்திருக்கிறது. அதை வந்து இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு போய் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ரீதியில வந்து இந்தியா சொல்லும் போது துபாயிலே இந்த போட்டிகள் நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ரீதியில் வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து தான் அந்த விஷயமே சொல்லப்பட்டது. அது ரீதியில பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட முடிவு தான் இந்தியா வந்து துபாயில தொடர்ச்சி கிரிக்கெட் போட்டி விளையாடுறதுக்கான ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியாக்கணும். அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா வேற லெவலில் இருந்தது. கண்டிப்பா இனிமேல் வந்து இந்திய அணிக்கு ஒரு தரமான ஸ்பின்னர் அப்படிங்கிற ரீதியில வருண் சக்கரவர்த்தி வந்து நிரந்தர இடம் பிடிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 5 விக்கெட் எடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு திருப்பு முனையை தான் ஏற்படுத்தியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களுடைய பேட்டிங் கண்டிப்பா மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் தலைவலியாக தான் இருந்தது. அதுல மிடில் ஆர்டர்ல இப்போதைக்கு அக்ஷர் பட்டேலும் ஸ்ரேயஸ் ஐயரும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவே பேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா இந்தியாவுக்கு இந்த ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா மேட்ச் உண்மையிலுமே ஒரு பரபரப்பு பஞ்சம் இல்லாம கண்டிப்பா இந்தியா தான் ஃபைனல் போகும் அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஐசிசி தொடர பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் மூலமா தங்களுடைய கிரிக்கெட் தங்கள் நாட்டோட வருமானத்தை வந்து அதிகரித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ரீதியில தான் இருந்தது. ஆனா கடைசியில லீக்லயே பாகிஸ்தான் வெளியே போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் இருக்கிற மேட்ச் வந்து துபாயில நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை லீக்லயே வெளியே போயிருந்தா எல்லா போட்டிலுமே பாகிஸ்தான்ல நடந்திருக்கும். அது இல்லாம வருமானமும் கிடைச்சிருக்கும். ஆனா இங்க பாருங்க, இந்தியா கண்டிப்பா ஃபைனல் இந்தியா போகும் அப்படிங்கிற ரீதியில தான் இருக்கு. அப்படிங்கும்போது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவுல பலத்த அடிதான் விழுந்திருக்கு, நம்ம சொல்லி ஆகணும்.